கொஞ்சம் புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டம்ளர் துவரம் பருப்பு, 2 1/2 டம்ளர் தண்ணி, 2 தக்காளி கட் பண்ணினதை சேர்த்து 2 விசில் வந்ததும் எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணினது, 6 பல் பூண்டு தட்டியதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 சிவப்பு மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு வேக வச்சுருக்கிற பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக விடணும். நம்ம குக்கரில் வேணுனாலும் திருப்பவும் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷமாவது வேக விடணும். வெந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியையும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடணும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நமக்கு அருமையான சுரைக்காய் பருப்பு சாம்பார் ரெடி.